ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா செய்வீங்களா? அந்த மாதிரி மெத்தடில் நான் இன்றைக்கி முட்டையை வச்சு செய்ய போகிறேன். ஒரு 5 முட்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வேக வச்சு இந்த மாதிரி வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு நான் தேவையான நீட் ஸ்லைஸில் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன், கருவேப்பிலை. இப்போ கடாயை காய வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ காய்ஞ்சிட்ருக்குது. இது கூட கொஞ்சம் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம முட்டையில் ஏற்கனவே உப்பு போட்டுருக்கிறதால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இது வெங்காயத்து கிரேவிக்கு தேவையானது மசாலா ரெடி பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா. இதெல்லாம் நல்லா வதக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்லைஸாக மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மசாலா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இது போட்டுக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறது பன்னீர் மாதிரியே இருக்கும். சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் சப்பாத்திக்கு தான் பண்ணி